ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வை சேனல். இன்றைக்கி வந்து சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து நான் 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கோங்க. உப்பு வந்து அரை ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், சோயா சாஸ் அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி ஊறட்டும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த சிக்கன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும், ஸ்லோ வச்சே வேகட்டும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் வேறு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஸ்லைஸாக வெட்டாதீங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். குடமிளகா அது ஒரு 2 போட்டுக்கிறேங்க. அதுவும் போட்டு இதே ஷேப்பில் வெட்டிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கட்டும். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், சில்லி மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன், பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த சிக்கன் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கிறேன். போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் விடும்போது ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் சில்லி சிக்கன். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.